ஐயப்பா அப்பா ஐயப்பனை நம்பி போனா நம்ம மனசுல நினைச்சது நடக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. சாமிக்கு அபிஷேகம் பண்ண நீ எல்லாருக்கும் அப்புறமா கொடுத்துரு. அப்புறம் சபரிமலை யாருக்கு வச்சு சோறு? யாருக்கு வச்சது? எனக்கு வச்ச சொல்றா. எனக்கு வச்ச சோத்த தண்ணி இந்த கோலத்துல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் இப்படியே இருந்தா என்ன பண்றது? பேசுவான், எதுவுமே சம்பந்தம் இல்லாம பேசுவான். கல்யாண வீட்டுல பத்தி இலவ பத்தி பேசுவான். அவன் இப்படியே குடிக்காம வருஷம் பூரா 365 நாள் மாலை போட்டுதான் நல்லா இருக்கும்னு சொன்னேன். எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது. அம்மா வயித்துல தான் நாங்க 3 பேருமே பிறந்தோம். நான் எத்தனை டிகிரி வாங்கி வச்சிருக்கேன். சரிங்க, நான் கிளம்புறேன். இல்ல இருக்கு, நான் ஸ்பீச் கொடுங்க, கேட்டு ஐயா, இந்த ஸ்பீச்சை கேட்க கூடாது, நான் கிளம்புறேன். இல்ல கேட்டு போங்க தம்பி. இருக்கான் ம் இவன் மட்டும் தானே இப்படி குடிகாரனா சுத்துறான். போடா கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசிட்டு இருக்க? என்கிட்டே வா, வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட்டை முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. அவன் பொண்டாட்டி அவன் நல்லா பாத்துக்கிறான். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னடா வேணும்? பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதை விட்டு சில பேப்பர் ஐடி ஆற பயலுகளும் இருக்காங்க. மனோஜ், நீ ஏன் இப்ப தேவையில்லாம பேசுற? கொஞ்சம் சைலண்டா இரு. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. ட்ரிங்க் பண்றது இல்ல, ஊர்ல பாதி பேர் குடிக்கிறாங்க. அதுவும் மொட்டை மாடியில வச்சு அடிக்கடி இப்போ நீ லா பாயிண்ட்